என் அன்பார்ந்தவர்களே, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திற்குள்ள ஐஐடி, நீட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வைத்துக்கொள்ளக்கூடாது, அது சிபிஎஸ்இயால் பேன் பண்ணப்பட்டது என்று போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி 4 years ago, 17th February 2020 அப்போவே நான் ஒரு வீடியோ போட்டேன். இதை பற்றி பல பள்ளிக்கூடங்கள் இது மாதிரி கொண்டு வராங்க, அது சிபிஎஸ்இ பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். என்ன சர்க்குலர், என்ன தேதி, எதுக்காக பேன் பண்ணாங்க என்பதை பற்றி அன்றைக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டேன். அதே வீடியோவை நான் இப்போ போடுறேன். ஒரு 8 minutes ஆகும். உங்கள் குழந்தைகளுடைய நலனுக்காக முழுமையாக பாருங்க. இதன் காரணமாக சிபிஎஸ்இ முக்கியமான ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க. அந்த என்ன நிலைப்பாடு என்றால், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமாக இருந்தால், அஃபிலியேஷன் இருந்தால், இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் பேண்ட். இந்த சர்க்குலர் பாருங்க, 6th August 2019, சர்க்குலர் நம்பர் 15, 2019 இஷ்யூ பண்ண சர்க்குலர். இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸை சிபிஎஸ்இ போர்டு பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணது மட்டுமல்ல, அது சிபிஎஸ்இ பைலாஸ்க்கு முரண்பாடாக இருக்கிறது. உண்மையை கேட்டீங்களா, இது கண்டினியூ ஆச்சுன்னா அந்த அஃபிலியேஷனை கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் சிபிஎஸ்இ போர்டுக்கு இருக்கிறது. இட் ஹாஸ் பீன் ரிப்போர்ட்டட் that by the stakeholders that the affiliated schools are running coaching institutions within the school premises. அதாவது பள்ளிக்கூடத்து வளாகத்திற்கு உள்ளேயே கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துகிறார்கள். For entrance exam, running of classes of coaching institution in the school premises is not approved. நாங்க அதை அங்கீகரிக்கல by the board. அதாவது போர்டு சிபிஎஸ்இ போர்டு. Some schools are organizing such programs by naming it as an integrated school program. Integrated school program, அதுக்கு தனியா ஒரு நேம் கொடுக்கறாங்க. That teaches both CBSE syllabus and prepare students for various competitive exams. அதாவது CBSE +1 +2 பாடத்திட்டங்களோடு சேர்ந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், அது ஐஐடி ஆக இருக்கட்டும், அல்லது நீட்டாக இருக்கட்டும், அல்லது சிபிடி ஆக இருக்கட்டும், பண்றாங்க. டு மிஸ்லீட் த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களையும் பெற்றோர்களையும் திசை திருப்பக்கூடிய, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வழிமுறை வச்சிருக்காங்க. ரன்னிங் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் கிளாஸஸ் வித் எனி நாமன்கிளேச்சர். இது போன்று +1 +2 நடக்கும் பொழுதே இந்த போட்டித் தேர்வுகளுக்காக அதே வளாகத்தில் இன்டகிரேட்டட் என்ற பெயரையோ அல்லது வேறு பெயர்களோ வைத்து நடப்பது ஃபார் கமர்ஷியல் பர்பஸ், பணம் செய்வதற்காக, வயலேட்ஸ் தி பேசிக் ஸ்பிரிட் ஆஃப் தி அஃபிலியேஷன் பைலாஸ். இந்த சர்க்குலர் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். எதற்காக இந்த சிபிஎஸ்இ இந்த ரூலை கொண்டு வந்தாங்க என்றால், +1 +2 பாடத்திட்டமே ரொம்ப டஃப். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு சிபிஎஸ்இ தான் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்மை காலங்களில் மாநில அரசு நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் +1 +2 சிலபஸையும் நல்லா அப்கிரேட் பண்ணிட்டாங்க. உங்க வீட்டில் அல்லது அக்கம் பக்கத்தில் +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தால் அவங்களுடைய பிசிக்ஸ் புக்கு, கெமிஸ்ட்ரி புக்கு, பயாலஜி புக்கு, மேத்தமேட்டிக்ஸ் புக்கு வாங்கி பாருங்க. இவ்வளோ கனமா இருக்கும். சும்மா உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்க வேணாம், பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்க வேணாம், கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்க வேணாம், மேலோட்டமா பாருங்களேன். எவ்வளவு ப்ராப்ளம், எவ்வளவு சொல்யூஷன் அவங்க பசங்க படிக்கணும். இந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரே நேரத்தில் உனக்கு +1 +2 நான் சொல்லிக் கொடுக்கிறேன், உனக்கு ஐஐடி கிராக் பண்றதுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது அந்த நிலைப்பாடு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மன அழுத்தத்தை, டென்ஷனை, ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வருது என்பதற்காக இதை பேன் பண்ணாங்க சிபிஎஸ்இ போர்டு. டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ போர்டு.
அதனால எந்த பள்ளிக்கூடமாவது இது போன்று நாங்க செய்யறோம் அப்படின்னா நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அது சிபிஎஸ்இனுடைய அங்கீகாரம் இல்லாமல் அவர்களுக்கு தெரியாமல் நடத்தக்கூடிய ஒரு வழிமுறை. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் கோச்சிங். அதாவது கோச்சிங் சென்டர் நான் வானான்னு சொல்லல. கண்டிப்பாக ஒரு ஐஐடியில் எழுதணும், இல்ல நீட்டில் பாஸ் பண்ணணும்னா டீச்சிங்கும் வேணும், கோச்சிங்கும் வேணும். அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. முக்கியமாக பார்க்கும் பொழுது பள்ளி வளாகத்திலேயே அவர்கள் சொல்லிக் கொடுப்பது நல்லது. ஆனால் முடியாது, இயலாது, சாத்தியமாகாது. 2 புரோகிராமையும் ஒரே நேரத்தில் படிக்கக்கூடிய அந்த நேரம் குழந்தைகளுக்கு கிடையாது. இதன் காரணமாகத்தான் அது பேன் பண்றாங்க. சோ பெற்றோர்களே, இந்த காணொளியை பல முறை பாருங்க, அந்த சர்க்குலரை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க குழந்தைகளுடைய உண்மையான திறமையை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, யார் நடத்துறாங்கன்னு பாருங்க. 2த்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா போய் சேருங்க. ஆனால் மீண்டும் சொல்றேன், அந்த கம்பைன்ட் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பேண்ட் பை தி சிபிஎஸ்இ போர்டு. யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கணும்னா இந்த காணொளிக்கு கீழே ஒரு இமெயில் போகும், அதில் எனக்கு அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.